இந்த உலகத்துல யாராலையும் இப்போ வரைக்கும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு 28 வயசு பையன் பண்ணிருக்கான்னு சொன்னா நம்ப முடியுதா? ஒரு சின்ன பையன் தன்னோட 13 வயசுல ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்றான். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல சுத்தமா வியூஸே போல. பட் இருந்தாலும் அவன் அதுக்கெல்லாம் சோர்வடையாம அவனோட பேஷன்னால வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அதுவும் ஹிட் ஆகுது. அப்படி சக்சஸ் ஆன அந்த சேனல் 2016ல சில்வர் பட்டன் வாங்குது, 2017ல கோல்டு பட்டன் வாங்குது, 2018ல டைமண்ட் பட்டன் வாங்குது, ஆக்சுவலா 2020ல கஸ்டம் டிராஃபி பட்டன் ஒன்று வாங்குது, 2022ல ரெட் டைமண்ட் வாங்குது. பட் இதோட ஆக்சுவலா எல்லா யூடியூப் இதுவுமே ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கு மேல அவங்க டிராஃபியை உருவாக்கல. இருந்தாலும் 2025 ஜூன் மாசம் 400M கஸ்டம் டிராஃபி வந்து யூடியூப் இவருக்காக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் யாருமே அச்சீவ் பண்ணாத ஒரு விஷயத்தை இவர் பண்ணியிருக்காரு. எஸ், அது வேற யாரும் இல்ல, மிஸ்டர் பீஸ்ட்னு சொல்ற ஜிம்மி. ஆமா மக்களே, தன்னோட 13 வயசுல இவர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து அந்த சில்வர் பட்டன் வாங்கினாலே பெருசுன்ற ஒரு நோக்கத்துல ஓடிட்டு இருந்திருக்காரு. பட் அவரோட விடாமுயற்சினாலையும் கன்சிஸ்டன்சினாலையும் இன்னைக்கு 400M கிட்ட வந்து நிக்கிறாரு. சோ எந்த ஒரு விஷயத்தையுமே பேஷனோட செஞ்சா நம்மளால சக்சஸ் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் மிஸ்டர் பீஸ். அவர் ஜெயிச்சதுக்கு அவரோட பேஷன் தாண்டி அவரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா நீங்களுமே இப்போ ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு மேல இருக்க கன்சிஸ்டன்சி தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ஒரு விஷயத்தை விரும்புனீங்கன்னா அதுல ஒரு கன்சிஸ்டன்சியா வந்து அதுக்கான வேலையை பாருங்க, கண்டிப்பா அதில் ஜெயிப்பீங்க. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட் யாராவது கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணி மிஸ்டர் பீஸ் ஸ்டோரியை சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் போடுவாங்க. மக்களே.